கொரோனா வைரஸ் நம்மை 2 ஆண்டுகள் ஆட்டி படைத்த நினைவுகளையே நாம் மறந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போது ஹண்டா வைரஸ் மீண்டும் உலகையே கவலைப்பட வைத்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வேர்டை சென்ற பயணிகள் கப்பல் ஒன்றில் 2 நெதர்லாந்து நபர்கள் மற்றும் ஒரு ஜெர்மானிய பெண்மணி ஹண்டா வைரஸால் சமீபத்தில் உயிரிழந்தனர். அந்த கப்பலில் பயணித்த மேலும் சிலருக்கும் இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரி, ஹண்டா வைரஸ் என்றால் என்ன? இது எப்படி பரவும்? கொரோனா தொற்று போன்று இது குறித்து நாம் கவலைப்பட வேண்டுமா? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். கொரோனா போல அல்லாமல் ஹண்டா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு தொற்று நோய். எலிகள், பெருச்சாளிகள் தான் இதன் ஆரம்ப புள்ளி. சில நேரம் வவ்வால்கள், மூஞ்சூறுகள் ஆகியவற்றிலும் இந்த வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விலங்குகள் தங்கள் உமிழ்நீர், சிறுநீர் மற்றும் கழிவுகள் வாயிலாக இந்த வைரஸை வெளியேற்றுகின்றன. இக்கழிவுகளுடன் ஏற்படும் தொடர்பின் மூலம் மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவுகிறது. உதாரணமாக, வைரஸ் கலந்த தூசியை நாம் சுவாசிப்பது, வைரஸ் கலந்த ஏதேனும் துகள்களை உட்கொள்வது அல்லது அத்தகைய பொருட்களுடன் தொடர்பு கொண்டு பிறகு கண்கள் அல்லது மூக்கை தொடுவதன் மூலம் கூட தொற்று பரவலாம். இந்த வைரஸ் சுற்றுச்சூழலில் பல வாரங்களுக்கு உயிருடன் இருக்கக்கூடியது. ஆனால் தற்போது சொகுசு கப்பலில் பரவிய ஹண்டா வைரஸின் அண்டஸ் திரிவு மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கும் பரவும் ஒன்று. எனினும் இத்தொற்று ஏற்பட்ட ஒருவருக்கு மிக அருகில் நீண்ட நேரம் இருந்தால் மட்டுமே இது மற்றொருவருக்கு பரவும். நோயின் தீவிரம் சம்பந்தப்பட்ட ஹண்டா வைரஸ் வகையை பொறுத்தது. ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் காணப்படும் வகைகள் பொதுவாக சளியை ஏற்படுத்தும். 3 முதல் 4 நாட்கள் வரை கடுமையான காய்ச்சலுடன் தலைவலி, வயிற்றுவலி, முதுகுவலி ஆகியவையும் ஏற்படும். எனினும் சிலருக்கு இந்த அறிகுறிகள் வெளிப்படாமலும் இருக்கலாம். சில நேரங்களில் ஹண்டா வைரஸ் சிறுநீரக நோய்க்குறியுடன் கூடிய இரத்த கசிவு காய்ச்சலாக கூட மாறக்கூடும். இது இரத்த அழுத்த குறைவு மற்றும் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தி தீவிர சிறுநீரக செயலிழப்பிற்கு வழிவகுக்கும் வாய்ப்பும் உள்ளது. தி லான்செட் இதழில் 2023 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி சிறுநீரக நோய்க்குறியுடன் கூடிய இரத்த கசிவு காய்ச்சலின் இறப்பு விகிதம் வைரஸ் வகையை பொறுத்து 1% குறைவாக இருந்து 15% வரை மாறுபடுகிறது. அதே சமயம் வட மற்றும் தென் அமெரிக்காவில் காணப்படும் ஹண்டா வைரஸ் வகைகள் நுரையீரல் பிரச்சனைகளை தூண்டக்கூடும். இதில் நுரையீரலில் திரவம் தேங்கி இரத்த அழுத்தம் குறைந்து கடுமையான சுவாச கோளாறு ஏற்படலாம். லான்செட் ஆய்வின்படி நுரையீரல் நோய்க்குறி பாதிப்புகளில் ஏறக்குறைய 30% முதல் 40% வரை உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது. தற்போது பரவியுள்ள அண்டஸ் வகை ஹண்டா வைரஸ் தென் அமெரிக்க நாடுகளான அர்ஜென்டினா மற்றும் சிலி ஆகியவற்றில் பெரும்பாலும் காணப்படுவது. கடந்த 2018 ஒரு பார்ட்டியில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் தொற்று காரணமாக 34 பேர் பாதிக்கப்பட்டனர். 11 பேர் உயிரிழந்தனர். ஹண்டா வைரஸுக்கான சிகிச்சையானது பெரும்பாலும் அதன் அறிகுறிகளை கட்டுப்படுத்துவது மட்டும்தான். கடுமையான பாதிப்புகளுக்கு டயாலிசிஸ் அல்லது செயற்கை சுவாச உதவி தேவைப்படலாம். ஐரோப்பா, வட அமெரிக்கா அல்லது தென் அமெரிக்காவில் தற்போது ஹண்டா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசிகள் எதுவும் இல்லை. சீனா மற்றும் தென்கொரியாவில் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவற்றின் செயல்திறன் இன்னும் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று லான்செட் ஆய்வு கூறுகிறது. கடுமையான தொற்று நீங்கிய பின்னரும் கூட ஹண்டா வைரஸ் நீடித்த உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் நோயாளிகளுக்கு சில இரத்த புற்றுநோய்கள் மற்றும் இருதய நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் அடிப்படை காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை என்றும் லான்செட் ஆய்வு கூறுகிறது. புதிய சிகிச்சை முறைகள் குறித்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயிர் பிழைத்தவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆன்டிபாடிகளை அடிப்படையாக கொண்ட ஆரம்பகட்ட சோதனைகளில் பல ஹண்டா வைரஸ் வகைகளை வெற்றிகரமாக செயலிழக்க செய்ய முடிந்தது. கடந்த வார இறுதியில் கப்பல் பயணம் முடிவுக்கு வர அதிலிருந்த 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதில் சிலருக்கு ஹண்டா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சொந்த நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்ட பிறகு இது பெரிதாக பரவுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று ஐநா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இதில் பயணித்த மேலும் பலருக்கு ஹண்டா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சூழ்நிலை மாறக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் எச்சரித்துள்ளார். ஆனால் கொரோனா வைரஸ் போன்ற பரவல் குறித்த எந்த அச்சமும் தேவையில்லை என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். 2019 கொரோனா தொற்று ஏற்பட்ட போது பொது சுகாதார விஞ்ஞானிகளோ அல்லது சுகாதார பணியாளர்களோ அதற்கு முன் அந்த வைரஸ் குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஹண்டா வைரஸ் பற்றிய தகவல்கள் 1993 ஆண்டிலிருந்தே அறியப்பட்டு வருகின்றன. மேலும் ஹண்டா வைரஸ் நுரையீரல் தொற்றை ஏற்படுத்தும் என்பது ஏற்கனவே அறியப்பட்டிருப்பதால் முதல் 2 உயிரிழப்புகளுக்கு இந்த வைரஸே காரணம் என்பதை ஆய்வக பரிசோதனைகள் உறுதிப்படுத்திய உடனேயே அந்த கப்பலில் தகுந்த சமூக இடைவெளி நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது.
கோவிட் நோய் பரவ தொடங்கிய போது அது குறித்த அத்தகைய அறிவு நம்மிடம் இருக்கவில்லை. சொல்லப்போனால் இன்று வரை கூட கொரோனா வைரஸ் துல்லியமாக எங்கிருந்து பரவத் தொடங்கியது என்பது நமக்கு தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஹண்டா வைரஸ் குறித்த தகவல்கள் நம்மிடையே அதிகமாகவே உள்ளது என்பது சற்று ஆறுதலான தகவல்.